வணக்கம் தம்பி சிவசக்திவேல், சிங்காரப்பேட்டை, திருப்பத்தூர். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்க்கிற, பேங்க் வேலைக்கு. முதல் நண்பர்கள் விஸ்வா, கார்த்தி, தமிழ் 3 பேர் வாழ்த்துறாங்க. நண்பர் சார்பாக மோட்டிவேஷன் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. நல்ல ஒரு வேலை, பேங்க் வேலை, எல்லாத்துக்கும் முன்மாதிரியாகவும் விளங்க வாழ்த்தும் உனது நண்பரும் நானும். குடும்பத்தார் முன்னாடி ஒரு நல்ல பேர், உங்கள் சொந்தக்கார் முன்னாடி ஒரு நல்ல பேர், உன் நண்பர் முன்னாடி ஒரு நல்ல பேர். அங்கே வளமாக ஒர்க் பண்ணிட்டு, செழிப்பாக ஒர்க் பண்ணிட்டு, ப்ரொமோஷன் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் தம்பி. சரியா? வெளிநாட்டுக்கு போகும்பொழுது ஏகப்பட்ட சிப்பந்திகள் நம்மளுக்குள்ளே வளரக்கூடாதுன்ட்டு உள்ளே ஏகப்பட்டது வரும். எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிட்டு அங்கே வேலை செய்கிறீங்கிறத விட நான் அதிகமாக படிச்சிருக்கேன், அதிகமாக நாலேஜ் இருக்கலாம், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கலாம். ஏன்னா பொறுமையாக போகிறதுனால ஒவ்வொருத்தையுமே அவன் ஒன்று சொன்னால் நிறைய அர்த்தம் சொல்கிறான். ஒரு விஷயம் பேசுனா நிறைய அர்த்தம் சொல்கிறேன், ஒரு கம்ப்யூட்டர் சொன்னால் அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், ஒரு அக்கௌண்ட் சொன்னால் நிறைய அர்த்தம் சொல்கிறேன். இவ்வளோ அர்த்தம் சொல்கிறேன். நம்ம என்ன சொன்னோம்னா கேட்டு போயிடுறான். பேசுறதுக்கு பேச தேவையில்லாமல் நம்ம கூட வம்பிழுத்து வாய் இழுப்பாங்க. அதுக்கு விளைவிக்க எனக்கு எல்லாம் ஏகப்பட்ட விஷயத்தில் நம்மளோட ப்ரொமோஷனுக்கு எடுக்கு. நம்மளை அவங்க எக்ஸ்பீரியன்ஸாகவே இருப்பாங்க. ரொம்ப அவங்க நம்ம கூட வாய் விடுவாங்க, ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்தில் பார்த்து ஹேண்டில் பண்ணி உன்னோட படிச்சிருப்பேன், உனக்கு அவ்வளோ நல்ல நட்பு இருக்குது, உனக்கு நல்ல வளர்ப்பு அப்பா அம்மா வளர்த்து தைரியம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உன் நண்பர்கள் உனக்கு தைரியம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உனக்கு படிப்பு நீ சொல்லி கொடுத்துருக்கு. உனது ஆசிரியர்கள் நல்லா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பேங்க் வேலைக்கு போகிற அளவுக்கு நாலேஜ். அது இந்த பயிற்சி அவங்ககிட்ட எப்படி பேசலாம், எப்படி பேசக்கூடாது, எந்த மாதிரி இருக்குதுன்ட்டு அந்த பயிற்சி எல்லோரும் அரவணைக்கிறாங்களா, எல்லோரும் பாசமாக்குறாங்களா, எல்லாத்துக்கிட்ட பேசுனீங்களா, எல்லா நட்புக்குலா, அந்த நட்பு, அந்த பாசம், அந்த அன்பு, அதுதான் உனக்கு பயிற்சி. அது உனக்கு கற்றுக் கொடுக்கும். அவங்ககிட்ட எப்படி பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் அதிலேருந்து நீ பார்த்து நிதானமாக பொறுமைங்கிற பயிற்சி, நிதானங்கிற பயிற்சி, இந்த பயிற்சியெல்லாம் உனக்கு திறமையாக இருக்குது. இந்த திறமையெல்லாம் பொறுமை, நேக்கு, நுணுக்கம், இதெல்லாம் வெளிநாட்டில் உனக்கு பெரிய அந்த பேங்க்லேயே ஒரு பெரிய மேலாங்கக்கூடிய போஸ்டிங் கிடைக்கும். நிறைய சிப்பந்தி வரும். எல்லாத்தையும் கம்முன்னு பல்ல கடிச்சிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டே வந்தேன்னா ப்ரொமோஷன் அழகாக கிடைக்கும். உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் பெரிய பெயர், உங்கள் வீட்டில் பெரிய பேர், நல்லா பையன் போனால் கொஞ்சம் நாளில் நல்லா ப்ரொமோஷன் ஆகி வந்துட்டான். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவர்கள்கிட்ட பேசக்கூடிய பயிற்சியால் பொறுமை திறமையை கற்று மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வர, நல்ல ப்ரொமோஷன் கிடைத்து நல்வழியாக வளர வாழ்த்தும் உனது நண்பரும் நானும் தம்பி. சரியா? வாழ்க்கை வளமாகும் தம்பி. பொறுமை முக்கியம். நல்லா ஒர்க் பண்ணிட்டு நிதானமாக இருக்கப்பட்டு ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆகுதுச்சுன்னா உன் நண்பர்கிட்ட பேசிக்கோ. சந்தோஷமாக வாழும் வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி.